சபை முன் வீட்டிற்கும் நடுவருக்கும் என்னுடன் போட்டியிட வந்திருக்கும் என் சக மாணவ தோழர்களுக்கும் இஸ்லாத்தின் சாதி மொழியான சலாத்தை தெரிவிப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் முன் இன்று நான் ஹஜ்ஜும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எனும் தலைப்பில் ஓர் உரையாடல் ஒன்றை நிகழ்த்தி செல்வதற்காக கொழும்பு மண்ணிலிருந்து வந்துள்ளேன். ஹஜ்ஜும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் முஸ்லிம்கள் மட்டுமின்றி யூதர்கள், கிறிஸ்தவர்கள் அனைவரும் மதிக்கும் ஒரு பெரிய நபர். அவரை இமாம் அல் முஹ்மின் என்றும் அபுல் அன்பியா என்றும் அழைக்கின்றனர். மேலும் கலீலுல்லாஹ், அல்லாஹுவின் நண்பன் எனவும் அவரை அழைக்கின்றனர். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹுவின் கட்டளைகளை முழுமையாக ஏற்றுக்கொண்டு தனது மகனை அல்லாஹுக்காக அர்ப்பணிக்க தயாரானவர். இது மிகப்பெரிய விசுவாசத்தின் சின்னமாகும். அந்த கதை நம் அனைவருக்கும் கடின சோதனைகளில் உறுதியுடன் நின்று அல்லாஹுவை நம்ப வேண்டும் என்று பாடமாக உள்ளது. ஹஜ் என்பது இஸ்லாத்தின் 5 தூண்களில் ஒன்று. இஸ்லாமிய நம்பிக்கையில் மிகவும் முக்கியமான புனித யாத்திரையாகும். இது ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் வாழ்நாளில் ஒரு முறை செய்ய வேண்டிய கடமை. ஹஜ் மக்காவில் உள்ள கஅபா மசூதியை சுற்றி நிறைவேற்றப்படும் பல புனித கடமைகளில் தொகுப்பு. இந்த பணி அன்பு, ஒற்றுமை, சமாதானம் மற்றும் இறைவனோடு நெருங்கிய உறவை ஊட்டுகிறது. ஹஜ்ஜின் முக்கிய நிகழ்வுகளில் ஒரு சிலவற்றை நான் கூறிவிட்டு செல்கிறேன். கஅபாவை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மற்றும் அவரது மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் கட்டியதை நாம் அறிந்துள்ளோம். ஹஜ் பண்டிகையில் முஸ்லிம்கள் தங்களது பழைய பாவங்களை மனதிலிருந்து நீக்கிக் கொண்டு புதிய மனிதர்களாக பிறப்பதை சின்னமாக கொண்டாடுகின்றனர். சஃபா மற்றும் மர்வா மலைகளுக்கு நடப்பது சைத், இது ஹஜ்ஜின் முக்கிய அங்கமாகும். குர்பானி, நட்கொடை, இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமின் மகனை இறைவனுக்கு அர்ப்பணித்த கதையை நினைவூட்டும். இதற்கான ஆதாரம் அல் ஹதீஸ். எவன் ஹஜ்ஜை செய்யும் போது அதில் குற்றமின்றி தவறின்றி இருப்பானோ அவன் தாயிடமிருந்து பிறந்த நாளை போல பாவமின்றி திரும்புவான். அல் புகாரி, முஸ்லிம். இவ்வாறு ஹஜ்ஜும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமும் நம் நம்பிக்கையின் அடிப்படையாகவும் வாழ்வின் ஒளியாகவும் விளங்குகின்றனர். நம் வாழ்க்கையில் இந்த பாடங்களை பின்பற்றி நம் இறைவனோடு உறவை வலுப்படுத்தி நல்ல மனிதர்களாக வளர வேண்டும் என கூறியவனாக உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். வாழ்க இஸ்லாம். வருகின்றேன். வஸ்ஸலாம்.